ஒரு நாட்டுடைய கரன்சி எப்படி இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியுது? யுஎஸ் டாலர் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது யுஎஸ் டாலர் வந்து யுஎஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது கிடையாது. இன்டர்நேஷனல் ட்ரேடு, இன்வெஸ்ட்மென்ட், லோனு, பேங்கிங் செக்டர்ல எஸ்பெஷலி நம்ம ஆயில் வந்து வாங்குறோம், விக்கிறோம் அப்படின்னா நம்ம யுஎஸ் டாலர்ல தான் நம்ம வாங்கணும், விக்கணும். ஸோ இதனாலேயே பல நாடுகள்லாம் இந்த யுஎஸ் டாலர வந்து நிறையவே ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. தான் யுஎஸ் டாலருக்கு வந்து குளோபல் லெவல்ல ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு ஹை டெவலப்டு எக்கனாமிக் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாம யுஎஸ் ட்ரெஷரி செக்யூரிட்டி அசெட்டுக்கு இந்த உலகம் முழுவதும் பெரிய டிமாண்டே இருக்கு. அதுவும் இன்வெஸ்டர் மத்தியில ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்கு. கரன்சிக்கு பவர் வேணும் அப்படின்னா, மக்கள் மத்தியில வந்து அந்த கரன்சி மேல ரொம்ப நம்பிக்கை வரணும். ஸோ யுஎஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, ரூல் ஆஃப் லா இது எல்லாமும் இந்த டாலருக்கு வந்து உலக அளவுல பெரிய ஒரு சப்போர்ட்டே குடுக்கறதுனால, இந்த டாலர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நெட்வொர்க்கிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் டாலர் யூஸ் பண்றதுனால, மத்தவங்க எல்லாருமே டாலர் யூஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ இதனால வந்து உலக அளவுல டாலருக்கு ரொம்ப பெரிய டிமாண்ட் ஏற்படுது. டிமாண்ட் ஏற்படுறதுனால அவங்களுடைய கரன்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப அந்த கரன்சிய நம்மளால ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா டீப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் தேவைப்படும், லிக்விடிட்டி தேவைப்படும், இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ட்ரேட் யூசேஜ் இது எல்லாமே தேவைப்படுறதுனால, அத உடனே ரீப்ளேஸ் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. யுஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுது, இல்ல யுஎஸ் டாலர் வந்து வீக்கன் ஆகுதுன்னா, அது யுஎஸ் உடைய எக்கனாமிக்க மட்டுமே பாதிக்காது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக்ஸும் பாதிப்படைய நெறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் யுஎஸ் உடைய டாலர் வீக்கன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியால என்னென்னலாம் ஆகும்ன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.